வணக்கம் நண்பர்களே. திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வருதுன்னு பயமுறுத்தி ஒரு வழி நிஜமாகவே வந்துருச்சுங்க. ஆமாம், செப்டம்பர் 24 முதல் திருநெல்வேலி சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் ஓட தயாராகிவிட்டது. இந்த வந்தே பாரத் ரயிலுடைய சிறப்பம்சங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. நண்பர்களே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என்பது சதாப்தி வகை எக்ஸ்பிரஸை சார்ந்தது. அதாவது பகல் நேரத்தில் ஓடும், சீட்டிங் மட்டும்தான், ஃபுல்லாக ஏசி செய்யப்பட்டது. எந்த ஸ்டேஷனில் புறப்பட்டுச்சோ அதே ஸ்டேஷனுக்கு அன்னைக்கு இரவுக்குள்ளே வந்து சேர்ந்துடணும். அந்த வகையில் இப்போ திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலியிலிருந்து தான் காலையில் 6 மணிக்கு கிளம்புது. அதாவது 6 மணிக்கு திருநெல்வேலி கிளம்புது. இப்போதைக்கு ஒரு 3-4 ஸ்டாப் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் என்னென்ன ஸ்டாப் வரும்னு தெரியலை. ஆனால் இதில் என்னென்னா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் ரொம்ப இப்போதைக்கு டெம்பரரி அந்த ஸ்டாப்பிங் கொடுத்துருக்குறாங்க. திருநெல்வேலியில் காலையில் 6 மணிக்கு கிளம்புது. விருதுநகர் 7:15, 1.25 மணி நேரத்தில் அது விருதுநகர் வந்தாகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்புறம் 7:55 மதுரை, 8:42 திண்டுக்கல், 9:55 திருச்சி, 12:02 விழுப்புரம், 13:50 மதியம் 1:50க்கு அது சென்னை எக்மோர் போய் சேரணும். தாம்பரம் ஸ்டாப் இல்லை, கவனிச்சுக்கிடுங்க. திரும்ப ரிட்டர்ன் ஜேர்னி அங்கே 1 மணி நேரம் தான் கேப் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 13:50 மத்தியானம் 1:50க்கு போய் சேர்றது, 2:50க்கு எடுத்துடுறாங்க. ஸோ 1 மணி நேரம் கேப்பில் வண்டியை க்ளீன் பண்ணணும். காரணம்னா ப்ரீமியம் வகை ட்ரெயினில் இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணாமலாம் வண்டி எடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே ஆளை ஏற விட மாட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் பூட்டி வச்சுருந்து அவ்வளோ க்ளீன் பண்ணி கடைசி ஒரு 20 நிமிஷம் இருக்கும்போது தான் உள்ள ஏற விடுவாங்க. இந்த மத்தியம் 2:50க்கு எடுத்து 4:37க்கு விழுப்புரம், 6:45க்கு திருச்சி, 7:58க்கு திண்டுக்கல், 8:45 20:45க்கு மதுரை, 21:15க்கு விருதுநகர், இரவு 10:40 22:40க்கு திருநெல்வேலி சேர்றதாக டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வந்தே பாரத்துடைய 8 காலிப்பட்டிகள் சென்னையிலேருந்து கிளம்பி இந்த தாளைத்து வழியாக திருநெல்வேலி சென்று அடைந்தது. கொடுத்துருக்கக்கூடிய நேரம் 7 மணி நேரம் 50 நிமிடங்கள் தான். அது போகும்போது சரி வரும்போது சரி 7 மணி நேரம் 50 நிமிடங்கள். கடக்கக்கூடிய தூரமானது 653 கிலோமீட்டர். ஸோ அந்த 653 கிலோமீட்டரை 7 மணி நேரம் 50 நிமிடத்தை கடக்கிறதுனால சராசரியாக ஒரு 83 கிலோமீட்டர் வேகத்தில் இது போகுது. என்ன சார் 83 கிலோமீட்டர் வேகம்னு சொல்கிறீங்க, அது 160 கிலோமீட்டர்லாம் சொல்கிறாங்களே. அது அப்படி எப்படியே போகும்போதும் அங்கங்கே நிப்பாட்டி திருப்பி ஸ்டார்ட் பண்ணி போகிறதுக்குள்ளே ஆவரேஜாக வகுப்பு போகும்போது இவ்வளோ தான் வரும். மற்றபடி நீங்கள் நெல்லை பாண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 55 to 60 தான் வரும். அப்படி பார்க்கும்போது இது அதிக வேகம் தான், ரொம்ப குறைச்ச நேரத்தில் போகுது. பொதுவாக ட்ரெயின் லேக்கிங் டைம் கொடுப்பாங்க. நெல்லை எக்ஸ்பிரஸ் எடுத்துங்களேன், கோயில்பட்டிக்கும் திருநெல்வேலிக்கும் இடத்துல கடைசி 1.5 மணி நேரம் அல்லது 1.25 மணி நேரம் டைம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவ்வளோ நேரம் தேவைப்படாது. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, வண்டி வரும்போது பல காலங்களில் லேட்டாக தான் வரும். ஸோ அதனால் அந்த டயத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக கோயில்பட்டிக்கு அப்புறம் டயத்தை பிக்கப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஆனால் பட் இதுக்கு அப்படி கொடுக்கவே முடியாது. ஏன்னா கொடுத்துருக்கவே ரொம்ப கம்மியான நேரம் தானே. திருநெல்வேலி மக்களுக்கும் சரி மதுரை மக்களுக்கும் சரி ஒரு அருமையான வாய்ப்பு. கிட்டத்தட்ட ரொம்ப குறைந்தபட்ச நேரத்தில் சென்னைக்கு போகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு பகல் நேரத்தில், அதுவும் உணவோட. இப்போ வாரத்தில் 6 நாள் ஓடப்போகுது. செவ்வாய்க்கிழமை மட்டும் இதுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா அன்றைக்கி தான் பராமரிப்பு பணி. இப்போது ஒரு சந்தேகம் வரும், ஏன் இது சென்னையில் 6 மணிக்கு கிளம்பலை, திருநெல்வேலியில் 6 மணிக்கு கிளம்புது? ஏற்கனவே தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒன்று சென்னை எக்மோரில் 6 மணிக்கு கிளம்பி மதியானம் 12:15க்கு மதுரைக்கு சேருது. ஸோ காலையில் 6 மணிக்கு அங்கே ஏற்கனவே தேஜாஸ் இருக்கிறதுனால தான் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலியில் காலையில் 6 மணிக்கு கிளம்ப விட்டுருக்காங்க. ஸோ அது ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு வர சரியாக இருக்கும். அதே போல் மதியம் 3 மணி அளவில் இங்கே மதுரையிலேருந்து தேஜஸ் இங்கேருந்து கிளம்புது. அதே போல் சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னாக்கா மத்தியானம் 2:50க்கு இந்த வந்தே பாரத் அங்கேருந்து தெற்கு நோக்கி கிளம்புது. ஸோ இதை ஈக்குவேஷன் பண்ணுறதுக்காக அப்படி மாறி கொடுத்துருக்குறாங்க. ஸோ திருநெல்வேலி ஸ்டேஷனில் தான் இதை முழுக்க பராமரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அதற்காக தான் இவ்வளோ நாள் டிலே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தனியாக அந்த பிட்லைன் கொண்டு போய் அதை பராமரிப்பு கொண்ட ஏற்பாடுகள். ஏன்னா நைட்டில் தான், ஏன்னா நைட்டில் 10:50க்கு போய் சேருது. மறுநாள் காலைல 6 மணிக்கு எடுக்கணும். ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் வண்டியை க்ளீன் பண்ணி எல்லாம் சர்வீஸ் பண்ணி நைட்டில் போகிறது தான் அந்த வேலை நடக்கும். ஸோ அதுக்காகத்தான் திருநெல்வேலியில் தான் இது முழுக்க செய்ய போகிறாங்க.
அதேபோல் அந்த செவ்வாய்க்கிழமை விடுமுறை நாள்லேயும் இந்த வண்டி திருநெல்வேலியில் தான் நிற்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். மதுரையிலேருந்து கிளம்பக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸ் ஆனது காலையில் 7 மணிக்கு மதுரையிலேருந்து கிளம்புது. வந்தே பாரத் காலையில் 6 மணிக்கு திருநெல்வேலியில் கிளம்புது. ஸோ இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஆனது மதுரைக்கு வரும்போது டைம் பார்த்திங்கன்னாக்கா 7:55. அதாவது 55 நிமிஷத்தில் மதுரையில் உள்ளவங்களுக்கு அடுத்து சென்னைக்கு ஒரு வண்டி. இது நல்லா கவனிக்கணும் நீங்கள். அதாவது 7 மணிக்கு வைகை, 7:55க்கு வந்தே பாரத், அது மதுரையில் இருக்கவங்களுக்கு. ஸோ அப்போ என்ன வண்டி இருக்குன்னு சொன்னால் அந்த வந்தே பாரத் வந்து முன்னாடி வைகை போகும்போது அது பின்னாடியே போகும். இது எது வரைக்கும் பின்னாடியே போக வேண்டிய சூழ்நிலை வருது கேட்டிங்கனாக்கா, விழுப்புரம் போகும்போது தான் அதுக்கு பிறகு தான் அது ஓவர்டேக் பண்ணுது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, வைகை எக்ஸ்பிரஸ் ஆனது திருச்சிக்கு 9:15க்கு போகுது, 9:20க்கு எடுக்கிறாங்க. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் திருச்சிக்கு 9:55க்கு போய் சேர்ந்து அங்கே எடுக்கிறாங்க. அப்படி அதே போல் விழுப்புரத்துக்கு பார்த்தீங்கன்னா 11:40க்கு போய் 11:45க்கு எடுத்துடுறாங்க. ஆனால் இது வந்து 12 மணிக்கு போய் 12:02க்கு விழுப்புரத்தை விட்டு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த விழுப்புரத்தில் இருந்து கிளம்பி போகும்போது வந்தே பாரத்தானது வைகையை ஓவர்டேக் பண்ணணும். அது எந்த இடம்னு தெரியல, இனிமேல் அவங்க ஷெட்யூல் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ விழுப்புரம் டு சென்னை எக்மோர் போகிறதுக்குள்ளே வைகைக்கு 2-3 ஸ்டாப் இருக்குது. ஆனால் வந்தே பாரத் நேராக எக்மோர் தான் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து வைகை எக்ஸ்பிரஸை வந்து வந்தே பாரத் ஓவர்டேக் பண்ணி போய் சென்னைக்கு எத்தனை 1:50க்கு போய் சேர்ந்துருது. வைகை எக்ஸ்பிரஸ் மதியானம் 2:25க்கு தான் போய் சேருது. அதே போல் திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா சென்னை டு மதுரை வைகை எக்ஸ்பிரஸ் மதியானம் 1:50 13:50க்கு அங்கேருந்து எடுக்கிறாங்க. இந்த வந்தே பாரத் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை டு திருநெல்வேலி மதியம் 2:50க்கு எடுக்கிறாங்க. ஸோ 1 மணி நேரம் கேப்பில் தென் மாவட்டங்களுக்கு வரக்கு 2 வண்டி. திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஆனது வைகை எக்ஸ்பிரஸை ஏதோ இடத்துல முந்திடுது. வந்தே பாரத் ஆனது மதுரைக்கு வரக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா ராத்திரி 8:45. ஆனால் வைகை வந்து 9:15க்கு தான் மதுரை வருது. அப்படிங்கிறப்ப வைகை முன்னாடி கிளம்புனாலும் வந்தே பாரத் அதை ஓவர்டேக் பண்ணி வந்து மதுரைக்கு சீக்கிரமாக வந்து சேருது. ஒரு மணி நேரம் கேப்பில் வந்து மதுரைக்கு வர்றவங்களுக்கு அருமையான வாய்ப்பு. நிச்சயமாக இனிமேல் வைகை எக்ஸ்பிரஸில் வரக்கூடிய பெரும்பாலான கூட்டங்கள் வந்து எங்கே மாறிவிடுமே, வந்தே பாரத்துக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் போகிறவங்களுக்கு வைகை எக்ஸ்பிரஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரும் கூட்டம் இங்கேருந்து அதுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது இங்கே வேக்கண்ட் விடும். வைகையிலேருந்து வந்தே பாரத்துக்கு மாறும் பொழுது வைகையில் நிறைய வேக்கண்ட் விடும். ஸோ அதனால் டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் வைகையில். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஆனது வரவேற்கத்தக்கது. 24ஆம் தேதி பாரத பிரதமர் அவர்கள் டெல்லியில் இருந்த மாதிரி தொடங்கி வைக்கிறாரு. இதுக்கு கொடுக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையிலிருந்து வரக்கூடிய வந்து 20,631 சென்னை டு திருநெல்வேலி, திருநெல்வேலி டு சென்னை வந்து 20,632. ஒரு பெரிய வரவேற்பு. நெல்லை மாநகரத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த மக்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கணும். காலைல 6 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போய் வண்டி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ஆனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா சாப்பாடு பட்டலாம் கட்ட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. இதிலேயே உணவு கையில் கொடுத்துருவாங்க. வண்டி ஓடுறதும் கூட பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி ஒரு இனாகுரல் ஃபங்க்ஷனுக்காக தான் காலையில் 6 மணிக்கு எடுக்கிற மாதிரி தெரியல. மதியானத்துக்கு மேலே தான் கிளம்புமான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த டைம் கொடுத்துருக்காங்க. நல்ல நேரம் பார்த்தா அதை எடுப்பாங்க. ஸோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு அதற்கு அடுத்த நாள் தான் ரெகுலர் டைம் டேபிள் போட்டு டிக்கெட்டு வாங்கி போட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். என்ன இருந்தாலும் சரி, திருநெல்வேலிக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா மதுரைக்காரங்களுக்கும் திருச்சிக்காரங்களுக்கும் டபுள் மகிழ்ச்சி. ஏன்னா ஒரே டயத்தில் வந்து 2 ட்ரெயின் கிடைக்கும் பார்த்தீங்களா. அதனால் இந்த ஆரஞ்சு கலரில் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் என்ன காரணத்தால் வெள்ளை கலர் இந்த வந்தே பாரத் தான் வந்திருக்கு. 8 கோச் தான் இப்போதைக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நிரம்புதுங்கிறத பார்த்து அடுத்து மேற்கொண்டு கூடுதல் கோச்சுகள் இணைப்பதா வேண்டாமாங்கிறத அடுத்தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ என்ன இருந்தாலும் இந்த வந்தே பாரத் என்பது நமக்கெல்லாம் விரைவாக சென்னைக்கு போய் சேரணும். அப்படி பார்க்கும்போது கட்டணங்கள் வந்து நிறைய பேர் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஓரளவுக்கு வசதியாக உணவோட உள்ள டாய்லெட் வசதியோட இவ்வளோ இருக்கக்கூடிய ஒரு வசதி இந்த மாதிரி ட்ரெயின்கள் தான் உண்டு. இதே நீங்கள் பஸ்ஸில் ஒரு காலையில் 6 மணிக்கு ஏறி மதியானம் 1:50க்குள்ளே வந்து சென்னை போகணும் அப்படின்னாச்சா கொடுங்க, அது பகல் நேரத்தில் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. ஏன்னா எத்தனையோ இடங்களில் டிராஃபிக்கு, டோல்கேட்டு இதெல்லாம் பார்த்து போய் சேர்றதுக்குள்ளே 7 மணி நேரம் 50 நிமிஷத்தில் திருநெல்வேலியில் இருந்து சென்னைக்கு போகிறதுங்கிறது நடக்காத காரியம். ஆனால் இதில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு தனியார் பஸ்ஸில் சொகுசு பேருந்தில் போனீங்கன்னா இதை விட அதிகமான கட்டணம் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். தற்போது நெல்லை சென்னை இடையே ஓடக்கூடிய இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கான அந்த கட்டணமும் வெளியிடப்படுகிறது. சேர்கார் அந்த கோச்சில் வந்து 1,620 ரூபாயும்,
எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் 3025 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டணத்தை பார்த்திங்கனாக்கா ஒரு 300 ரூபா இந்த கேட்ரிங் சார்ஜஸ், அது உணவு வழங்குவதற்காக அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அதில் 370 ரூபா எக்ஸிக்யூட்டிவ் சேர் காருக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர் காருக்கு கொடுக்கக்கூடிய உணவு வகையில் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே வந்து இங்கே தேஜாஸ் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னாக்கா மதுரையிலேருந்து சென்னைக்கு 1220 ரூபா சேர் காரில், எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் பார்த்தீங்கன்னா 2320 ரூபா. அப்புறம் பார்த்திங்கன்னா வைகை எக்ஸ்பிரஸோட இந்த கட்டணத்தை ஒப்பிடுவதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக தெரியும். ஏன்னா வைகை எக்ஸ்பிரஸில் சாதாரண சீட்டிங் வெறும் 190 ரூபா தான். அது எப்படி நம்ம நமக்கு தெரியும். அதே போல் வைகை எக்ஸ்பிரஸில் உள்ள ஏசி சேர் காரில் 685 ரூபா, எந்த விதமான உணவு கட்டணம் எதுவும் இல்லாமலே. இது போன்ற ரயில் சார்ந்த தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நேற்று ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி கேட்டார், சார் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் பணம் கட்டுறமான்னு சொல்லி. ஐயோ அதெல்லாம் வேண்டாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பணம் எதுவும் கட்ட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை தொட்டுட்டு அதை வரும்போது அதில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் தொட்டுட்டிங்கன்னா அந்த பெல் பட்டனில் 3 ஆப்ஷன் கொடுக்கும். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் தொட்டுட்டிங்கன்னா இன்னொரு தகவல் 360 போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் செல்ஃபோனில் முன்னாடி தெரியும். அதாவது இன்னொரு தகவல் 360லேருந்து புதுசாக வீடியோ போட்டிருக்காங்கிற ஒரு அறிவிப்பு உங்களுக்கு ரெடியாக முன்கூட்டி காட்டி கொண்டிருக்கும். ஸோ அந்த காரணத்துக்காக தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ண சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.